ஹலோ கைஸ், வெல்கம் டு மணி ஹண்டர் சேனல். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் ஹாலிடே. ஸோ மணி ஹண்டர் அப்படின்னாலே மணியை ஹண்ட் பண்ணி தானே ஆகணும். ஸோ மணி ஹண்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி என்னென்ன அப்படிங்கிறத இன்னைக்கு செக் பண்ணலாம். ஸோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் பெஸ்ட் வேவாக இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடருக்கு அது இது ஸ்டார்டிங் நீங்கள் ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஈக்விட்டி, அதுக்கப்புறம் இன்ட்ராடே, இந்த மாதிரி ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் நீங்கள் பயங்கரமாக கொஞ்சம் அடி வாங்காமல் ஈஸியாக ட்ரேட் பண்ணலாம். ஸோ மணி ஹண்டர் அப்படின்னா நம்ம வந்து மணி மட்டும்தான் ஹண்ட் பண்ண போகிறோம். ஸோ எந்த வேயாக இருந்தாலும் அதில் எங்கெல்லாம் ஏர்னிங்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். ஸோ அதே மாதிரி மார்க்கெட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட் ரிஸ்கே இல்லாத மணி மேக் பண்ணக்கூடிய ஃபீல்டு தான் ஐபிஓ. ஸோ ஐபிஓனா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஐபிஓனா என்னன்னா ஒரு இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், இதுதான் அதோட எக்ஸ்பேன்ஷன். இனிஷியல் பப்ளிக் ஆஃபர், ஒரு கம்பெனி வந்து ஃபர்ஸ்ட் பிரைவேட் லிமிட்டட்லேருந்து பப்ளிக்காக மாறுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி மார்க்கெட்டுக்குள்ளே, ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே வந்துட்டு அவங்க ஷேர்ஸை வந்து மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அதோட ஷார்ட் அண்ட் எக்ஸ்பிளனேஷன். இப்போ உங்களுக்கு பேசிக்காக ஒரு கதை மாதிரி சொல்கிறேன். இப்போ இதை கேட்டு வந்தீங்கன்னா ஐபிஓனா என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ கைஸ், இப்போ நான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தே சொல்கிறேன். ஸோ எங்கள் அப்பா வந்து ஒரு ட்ராவல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது வந்து சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்ககிட்ட ஒரு இருக்கிற சேவிங்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஒரு வேன், ஒரு பஸ், அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பிஸ்னஸ் வந்து நல்லாவே வளருது. டைப் வைக்கிறோம், ட்ராவல்ஸ் ஏஜென்சி ஸ்டார்ட் பண்ணி டூரிசம்ஸ் எல்லாத்தையும் டெவலப் பண்ணி நல்ல பிஸ்னஸ் போயிட்டு இருக்கும்போது அடுத்தடுத்த எக்ஸ்பென்ஷன் பண்ணுறோம். ஸோ அப்படிங்கறதுல நம்மளுக்கு வந்து ஃபண்டு தேவைப்படும். ஸோ ஃபண்டுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பர்சனல் சேவிங்ஸ் போட்டிருப்போம், ரிலேட்டிவ்ஸ்கிட்ட வாங்கியிருப்போம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையும் அமௌண்ட் வாங்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இதெல்லாம் பத்தாது, பிஸ்னஸ் வந்து க்ரோ ஆரம்பிச்சிருச்சுன்னா, நல்ல க்ரோ ஆகும்போது நல்ல ப்ராஃபிட் வரும். ஸோ எதுனாலுமே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் முடியாது. ஸோ நம்ம அதுக்கப்புறம் எங்கே போவோம், நம்மளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பத்தலை அப்படின்னா பேங்க்குக்கு ரீச் பண்ணுவோம். பேங்க் என்ன பண்ணுவாங்க, நம்மகிட்ட இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பிஸ்னஸ் நல்லா போச்சுன்னா பரவாயில்ல, வி கேன் டேக்கிள் த இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட்ஸ். பட் ஒரு தடவை ப்ராஃபிட் வரல, ஒரு ஏதோ ரிஸ்க் ஆகுது அப்படின்னா, ஸோ பேங்க்குக்கு நம்ம எப்படினாலும் பே பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம ப்ராஃபிட் பண்ணலை அப்படின்னு சொன்னாலும் பேங்க்கரை விட மாட்டான். ஸோ அதனால இது வந்து ஒரு ரிஸ்க்காக கூட மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோன் பக்கமே போக மாட்டாங்க. ஸோ அவங்க கம்பெனியை ப்ரைவேட் லிமிட்டட்லேருந்து அப்படியே பப்ளிக் கம்பெனியாக மாற்றுவாங்க. ஸோ பப்ளிக் கம்பெனிங்கிறது என்னன்னா மக்கள்கிட்ட நம்ம டைரெக்டாகவே ஷேர்ஸை கொடுக்க முடியும். ஸோ இங்கே பீப்புள்ஸ் வந்து நம்ம ஷேரை வந்து வாங்கிப்பாங்க. அந்த ஷேரை நம்மளுக்கு அமௌண்ட்டாக கொடுத்துருவாங்க. நம்ம கம்பெனியில் ஒரு சின்ன ஷேரை கொடுத்துருவோம். ஸோ இதனால என்ன பெனிஃபிட்னா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத அமௌண்ட் கிடைக்கும். ஸோ ரிஸ்க் இல்லாமல் நம்ம வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு பெனிஃபிட் ஆச்சுன்னா அவங்களுக்கும் பெனிஃபிட். ஸோ நஷ்டமானாலும் அவங்களும் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறாங்க அந்த நஷ்டத்தை. ஸோ அதனால இது போத் வின் வின் சுச்சுவேஷன். ஐபிஓங்கிறது இவ்வளோதான், சிம்பிள். இப்போ இனிஷியலாக இன்னைக்கு ஒரு ஐபிஓ வந்து வரப்போகுது. அண்ட் ஆக்சுவலி முடிஞ்சிருச்சு, 30th தான் லாஸ்ட் டேட். அது வந்து என்னன்னா ஏத்தர். ஸோ ஏத்தருங்கிற ஒரு கம்பெனி ஐபிஓ கொண்டு வந்தாங்க. அண்ட் அவங்க ஐபிஓவும் லான்ச் ஆக போகுது இன்னும் ஒரு 3 டேஸில். ஸோ வெயிட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாருக்கெல்லாம் லிஸ்டிங் கெயின் கிடைக்குது அப்படிங்கிறது. ஸோ இந்த லிஸ்டிங் கெயினுக்காக மட்டுமே நிறைய பேர் வந்து ஐபிஓ அட்டன் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு ஆக்சுவலாக மணி ஹண்டர். ஸோ எங்கெல்லாம் கெயின் கிடைக்குதோ நம்ம அங்கே இருப்போம். அதே மாதிரி நானுமே ஐ ஐபிஓ வந்து ஈஸியாக அட்டன் பண்ணுவேன். ஸோ ரிஸ்க் ஃப்ரீ. 1 வீக் நீங்கள் அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அலாட் ஆச்சுன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து லிஸ்டிங் கெயினோட வந்துடும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அமௌண்ட் 3 நாளில் ரிட்டர்ன் ஆயிரும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஐபிஓவோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும்னா சொல்லுங்கள், பெரிய வீடியோவாக போகும். அண்ட் அவ்வளோதான் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஸ்டே டியூன்ட் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோ என்னவா இருக்கும்னா ஒரு சின்ன அனலைசிஸ், நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஆஸ் யூஷுவல் ஒரு லைவ் ட்ரேட் உங்களுக்கு வீடியோ காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அன்டில் தென் ஸ்டே டியூன்ட். தேங்க்யூ. நாளைக்கு பார்க்கலாம்.